ராசிக்காரர்களே, உன்னை பாவம் செய்ய விடாமல் தடுப்பவரே உண்மையான நண்பனாவான். ஆமாங்க, சிலர்லாம் சுயலாபத்துக்காக நண்பர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு ஏதாச்சும் அதில் கிடைச்சா போதும்னு இருக்கிறவங்க தான் அதிகம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. தனது நண்பனை சரியான பாதையில் தேர்ந்தெடுத்து வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை பண்புக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. 8/10/2025 முதல் 21/12/2025 வரை குரு அதிசார பயிற்சி. குரு பகவான் என்ன பண்ணுறாரு? மிதுன ராசியில் இப்போ இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். இந்த 8ஆம் தேதி 10ஆம் மாதத்திலிருந்து 12ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம். மகர ராசிக்காரவங்களே, ஓடி ஓடி உதவி செய்கிறதுனால தான் நீ மதிக்கப்படுகிறாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த வினாடியே நீ ஒதுக்கப்படுவாய், அடுத்த வினாடியே நீ வெறுக்கப்படுவாய். ஆமாங்க, எல்லாருமே சுயலாபத்துக்காக தான் அவங்கக்கிட்ட வராங்க. எல்லா உதவியும் வாங்கிட்டு நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அப்படி இப்படின்னு தயங்கி தடுமாறினீங்கன்னா சரி வரல அப்படின்னு கிளம்பிடுறாங்க. நம்மக்கிட்ட வந்து எல்லா உதவியும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏதாச்சும் கேட்க போகிறோம் தெரிஞ்சாலே உடனே நம்மக்கிட்டேருந்து பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கிறாங்க. நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம், யாருக்கிட்ட எந்த பொறுப்பு கொடுக்கணுமோ அவர்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். உண்மை தானே? லைக் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மனசார மற்றவங்கள பாராட்டக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரவங்க. ஒரு எறும்புக்கு கூட துன்பம் விளைவிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க மகர ராசிக்காரவங்க. இன்னும் ஏன் தனக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா அது கடைசி வரைக்கும் தொடாதவர்கள் மகர ராசிக்காரவங்க. இப்படிப்பட்ட அரும் பெரும் குணம் கொண்ட மகர ராசிக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான தருணத்தை கொடுக்குறார். உடம்பு சுகத்தை கொஞ்சம் நிலைகுலைத்து வச்சுருக்காரு. சில பேருக்கு டேப்லெட் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்காரு குரு பகவான். சில பேருக்கு நம்ம கவனமாக தான் இருக்கணும், பலமே இருந்தாலும் உடம்புக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் அடக்கி வாசிக்க வச்சுருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய மகர ராசிக்கு நல்ல நேரம் பிறக்கிறது. நீங்கள் யாராச்சும் தொடர்ந்து டேப்லெட் எடுக்கிறீங்களா இருந்தால் அதெல்லாம் டேப்லெட்லாம் குறையும். டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் குறையும். உடல் பலம் ஏற்படும், மன பலம் ஏற்படும், உயர்ந்த நிலை ஏற்படும், இந்த விவாத யோகங்கள் ஏற்படும், வீட்டில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விளங்கும். உங்களை யாராச்சும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கிறாங்க, இடைஞ்சலாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க விலகுவாங்க. உங்களை நம்பி கழுத்தாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இந்த தொந்தரவை கட்டிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது, அந்த தொந்தரவெல்லாம் விலகும். தொந்தரவு பண்ணக்கூடியவங்க மாறுவாங்க, கெட்டது விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும், பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய சுய சரித்திரத்தை எழுத வேண்டிய நேரம். மகர ராசிக்காரவங்களுக்கு 7வது வீட்டில் இந்த குரு பகவான் என்ட்ரி ஆகுறாரு. 8/10/2025 21/12/2025 வரைக்கும் குரு அதிசார பயிற்சியாக உள்ளே வராரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏகாந்தமாக தனித்து செயல்பட போகிறீங்க. தனித்து செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவீங்க. குடும்ப உறுப்பினர்களால் சில கஷ்டங்களை பார்த்த மகர ராசிக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதிலை சொல்லி கட் பண்ண வேண்டிய நேரம் இது. இல்லை விலக்கி வைக்க வேண்டிய நேரம். இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பு உங்கள் பக்கம் வரும், உண்மையான பாசம் உங்கள் பக்கம் வரும், உங்களுக்கான ஒரு கூட்டம் உங்கள் பக்கம் வரும். அது எதையும் எதிர்பார்க்காத கூட்டமாக இருக்கும். அதனால் லாபம் வரும். எதிர்பார்த்த இடத்துல தான் ஏமாற்றம் வந்தது. உங்களை எதிர்பார்த்து இப்போ உள்ளே வருவாங்க. இது நல்லது நடக்க போகுது. சுப காரியங்கள் நடக்க போகுது. இழுவியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. வழக்குகள் வெற்றியாக போகுது. உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு அடைய போகுது. கல்யாணத்துக்கான ஏற்பாடு களை கட்ட போகுது. வீட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்காமல் தடைப்பட்டு இருந்தால் அந்த சுப காரியம் நடக்க போகுது. பிரச்சனைக்கு உரியவங்க விலக போகிறாங்க. கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. சில உறவுகள் நட்புகள் மேலோங்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்கிறேன், சில பேருக்கு நல்ல நட்புகளே கிடைக்க போகுது. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சார், நல்ல ஒரு நட்பு கிடைக்கும்னு. இது கிடைக்கும், இந்த அன்பு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 40 வயசு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல டைம். உங்கள் விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்க போகிறார் குரு பகவான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை. ஸோ தோல்விக்கான நேரம் இல்லை, வெற்றிக்கான நேரம். அரசியல் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களை இந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு பேர் எடுக்கப்படும், பேசப்படும். வாட்ச் பண்ணுங்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாட்சிங் டைம். மற்றவங்க என்ன கேட்குறாங்கன்னு வாட்ச் பண்ணி கேளுங்க. ஃபுல்லாக காது அப்படி கொடுத்து கேளுங்க. நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் பூமி சம்மந்தமான லாபங்கள் ஏற்படும். சில பேர் பிரச்சனை ஆகிறதுக்கு சில வார்த்தையை விடுவாங்க. அதனால தான் சொன்னேன், காது கொடுத்து கேட்கணும், ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு.
லாட்ரி சம்மந்தமான யோகம், அதிர்ஷ்டம். வேலைகளில் இருக்கக்கூடிய பலு குறையும். உங்கள் வேலையை இன்னொருத்தர் இழுத்து போட்டு செய்வான். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் குறைவாங்க. ஏதோ ஒரு குரு உங்கள் வீட்டுக்கு வருவார். ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு ஞானியை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குருவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குருவினால் நல்லது நடக்க போகுது. மகர ராசிக்கு இது சப்போர்ட்டிங் டைம், நல்ல நேரம். உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து எதிரிகளை முகம் காட்ட போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்த போகிறாரு. நல்ல நட்புகளை நெருக்கி கொடுக்க போகிறாரு. பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும். யாராக வேணாலும் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை. நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும், அது நமக்கு தேவையே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா, அப்போ நம்மக்கிட்ட ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான தருணம் நம்ம வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போகும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு குரு தான் மிக முக்கியமான காரணம். குரு தான் காரணம். அது சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவோடைய வாழ்க்கை எப்படி கிடைக்கும்னா, நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார். வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு. நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு. ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. 8/10/2025 முதல் 21/12/2025 வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் 3 பரிகாரம் செய்யுங்க. 3, அதாவது 8/10/2025 21 டிசம்பர் 2025 வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம். அப்படின்னா என்னங்க? தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், தீது வரதா இருக்கட்டும், இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இந்த நேரத்தில் முதல் விஷயம், வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும். எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரையில் ஒரு 3 டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே. அதில் எப்படியும் உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்ல டைமாக வரும். அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குரு நல்லதை கொடுப்பார். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்புங்க. 3வது, உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். அவ்வளோதான். இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது. நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குருவினால் கெட்டவர்கள் கிடையாது, வென்றவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை மாலைகள் விழுந்தாலும், எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும், நம்ம ஒரு சரியான பாதையில் போனால், குருவை மறக்காமல் இருந்தால், குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு. நன்றி.